Hi friends, it's your Aariwingsworld. First of all, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் கிராண்டான ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ட்ரேசிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து டேப் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ கீழே கையோட சுற்றளவு எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச், சரிங்களா? ஸோ 8 இன்ச் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து கீழே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப் டைப்பில் ஒர்க் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ ஸ்கேல் அப் டைப்பில் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இதில் 8ல் பாதி வந்து ரெண்டு அதாவது 8ல் பாதி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு கணக்கு வச்சோம்னா மொத்தமே வந்து 4 கர்வ் தான் வரும், சரிங்களா? ஸோ 4 கர்வ் நமக்கு வச்சோம்னா நல்லா தெரியாது. அதனால் நான் 1.5 கணக்கு வைக்க போகிறேன், சரிங்களா? ஸோ 1.5 இன்ச்சுக்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு, அடுத்து வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு, அப்புறம் 1.5 இன்ச்சுக்கு மறுபடியும் ஒரு பாயிண்ட் பண்ண போகிறேன், அடுத்து மறுபடியும் 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ மொத்தம் வந்து நம்ம அழகாக 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த இடத்துல லைட்டாக கர்வ் பண்ணி விட்றேன். ஸோ இந்த மாதிரி வளைச்சி விட்றேன். அதே மாதிரி இதுக்கும் லைட்டாக வந்து பெண்ட் பண்ணுறேன். அந்த கோட்டுக்கு கீழே லைட்டாக பெண்ட் பண்ணாவே போதும், சரிங்களா? இங்கே பாருங்கள், இதான் வந்து அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து லைட்டாக ஒரே மாதிரி இங்கே பெண்ட் பண்ணுங்கள் போதும். ரொம்பலாம் வளைக்க வேணாம், லைட்டாக மட்டும் பெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து வளைவு வந்துடும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது வரைக்கும் வந்துட்டேன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் லைட்டாக இந்த ஸோ இதான் வந்து இப்போ பாருங்கள் சைடில் காமிக்கிறேன். இதான் கோடுனா இங்கே பாயிண்ட்னா இங்கே வச்சுக்கோங்க லைட்டாக, அவ்வளோதான். இந்த இடத்துல லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணாவே போதும். எப்படி பண்ணேன்னு கவனிச்சிங்களா? ஸோ இதான் வந்து கோடு. ஒரு பாயிண்ட் மட்டும் கீழே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இதை இப்படி வந்து லைட்டாக வளைச்சி விட்டுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா அழகாக கர்வ் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் கர்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அழகாக வந்து கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து கர்வ் வந்து பிரிச்சுக்கிட்டேன். ஸோ இது மேலே நம்ம அடுத்து வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் நான் சொல்லித்தரேன். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ கீழே வந்து லைட்டாக தான் நான் வந்து கர்வ் போட்டிருக்கேன். இதில் இருந்து நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணும்போது நல்லா கர்வ் வந்து பெருசாக எப்படி ஒர்க் பண்ணுறது நான் சொல்லி கொடுப்பேன், சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா கீழே ஃபஸ்ட்டு வந்து இதோட ஹைட் வந்து 10 இன்ச் இருக்குது, சரியா? இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது? 10 இன்ச் இருக்குது. இப்போ நான் அதில் ஃபஸ்ட்டு வந்து கால்குலேட் பண்ண போகிறது இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட போகிறேன். ஸோ ஒரு கோடு போட்டுக்கிறோம். நல்ல கிராண்டான டிசைன். ஸோ ரொம்ப இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்க டிசைன், நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் வைக்க போகிறேன். வச்சுட்டேன் இப்போ 2 இன்ச்சுக்கு. இப்போ பாருங்கள், மறுபடியும் 2 இன்ச்சுக்கு நேராக அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம், ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டேன்னா. ஸோ இப்போ நல்லா கவனிங்க, கீழே வந்து எத்தனை இன்ச் போட்டிருக்கோம்? 4 இன்ச், மேலே வந்து 2 இன்ச். ஸோ 4 ரெண்டும் வந்து 6 ஆச்சு. மேலே பேலன்சிங் 4 இன்ச் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கு கீழே ஒரு குட்டி கோடு போட்டுக்கோங்க. இதிலேருந்து ஒரு குட்டி கோடு, குட்டி பார்டர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் ஒரு குட்டி கோடு. அதே மாதிரி மேலேயும் வந்து ஒரு குட்டி கோடு, ஒரு 1/4 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 இன்ச்சுக்கிட்ட ஒரு குட்டி கோடு, ஒரு 1/4 இன்ச்சுக்கிட்ட ஒரு குட்டி கோடு பண்ணிட்டோமா? ஓகே, ஸோ இதோட சென்ட்ரு பாயிண்ட் ஃபஸ்ட்டு எதுங்கிறத நோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எப்பயுமே சென்ட்ரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இப்போ 8 இன்ச்சுனா 8ல் பாதி எவ்வளோ? 4, சரிங்களா? 8ல் பாதி எவ்வளோ? 4. ஸோ இங்கே பாருங்கள், இதான் 4னா இந்த 4லேருந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் எதுதாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காண்டி நான் ஒர்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த இடத்துல சென்ட்ரு பாயிண்ட் எப்பயுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து சென்ட்ரு பாயிண்ட் அப்படின்னு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிருச்சா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே கவனிங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ வந்து எப்படி வந்து இந்த கர்வ் வந்து இந்த மாதிரி வந்து கர்வ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இது ஒர்க் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் நான் ஆரம்பிப்பேன். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இப்படி மேலே தூக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம பார்டர் பண்ணும்போது நல்லா இதாகும். ஓகே, இப்போ கர்வ் போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள், சென்ட்ரு பாயிண்டில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொம்பு வளைச்சி விட்றேன். வளைச்சி விட்டுட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொம்பு வளைச்சி விட்றேன், அவ்வளோதான். இங்கேருந்து எடுத்து இப்படி கொண்டு வந்து வளைக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்து இங்கே பாருங்கள் லைட்டாக இங்கேருந்து கொண்டு வந்து இங்கிட்டு ஒன்று வளைச்சி விட்டுட்டேன்.
அதாவது அந்த பக்கத்து ஒன்று போட்டிருக்கேன், இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த பக்கம் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு இப்போ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேல் நோக்கி பார்த்த மாதிரி ஒரு கொம்பு போட போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன், இது கீழ் நோக்கி இருக்குது, இதுக்கு மேல் நோக்கி பார்த்த மாதிரி ஒரு கொம்பு போட்டேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு மேல் நோக்கி பார்த்த மாதிரி, இது கீழே இருக்குது. இப்போ நான் அடுத்து போட போகிறது மேல் நோக்கி பார்த்த மாதிரி ஒரு கொம்பு போட போகிறேன். ஸோ போட்டோமா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா? ஸோ இது இப்போ இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒன்று போட போகிறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு கொம்பு. அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு கொம்பு போட்டோமா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கொஞ்சோட இடம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து ஆரம்பித்து லைட்டாக ஒரு குட்டி கொம்பு. அவ்வளோதான். அதே மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு குட்டி கொம்பு. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து கொம்பு போட்டு முடிச்சிட்டோம். போட்டு முடிச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இங்கே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் சொல்லித்தரேன். பட் வந்து லைட்டாக வந்து ஒவ்வொரு இந்த பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு கோடு, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. ஸோ இந்த மாதிரி வந்து லைட்டாக கோடு மட்டும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கோடு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கோடு, இங்கே பாருங்கள் சைடில் இங்கே ஒரு கோடு. ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு, இந்த சைடில் ஒரு கோடு. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த இடத்துலலாம் இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஒரு கோடு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி இந்த இடத்துலையா? ஸோ இங்கே ஒரு கோடு, அதே மாதிரி இந்த இடத்துல சைடில் இங்கே ஒரு கோடு. ஸோ லைட்டாக வந்து கோடு மட்டும் நீங்கள் போட்டு வைங்க. நான் ஒர்க் பண்ணும் போது எப்படிங்கிற மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சரியா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல மேல் நோக்கி மேலே ஒரு கோடு. ஸோ லைட்டாக வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம். இப்போ அது மாதிரி இந்த சைட்லலையும் ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ கோடு போட்டுட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஒர்க் எப்படி பண்ணுங்கிறத நான் அப்புறம் சொல்லி கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெரிய திலகம் போட்டுக்கோங்க. ஸோ ஒர்க் பண்ணும் போது நான் சும்மா லைட்டாக ட்ரையாங்கிள் வந்து சும்மா வரைகிறேன். ஆக்சுவலி வந்து இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டான ஷேப் வந்துடும். நான் ஜஸ்ட்டு டயக்ராம் மட்டும் போட்டு வைக்கிறேன். எதுக்காண்டினா இது வரைக்கும் தான் நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ இந்த பக்கத்து வந்து 1 இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க, இந்த பக்கத்து 1 இன்ச்சு. ஸோ அதுக்கு மேலே திலகம் வந்து பெருசாக போக வேணாம். நம்ம கரெக்டாக இந்த பக்கத்து, அதாவது இந்த சென்ட்ரு கோடு போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ சென்ட்ரு கோட்லேருந்து இந்த பக்கத்து ஒரு 1 இன்ச்சு, ஸோ அந்த பக்கம் 1 இன்ச்சு. நான் கரெக்டாக தான் அளந்துருப்பேன். இப்போ பாருங்கள், நான் வளர்ந்து காட்டுறேன். பார்த்தீங்களா? கரெக்டாக 1 இன்ச்சு இருக்கா? ஸோ கரெக்டாக 1 இன்ச்சு நான் கரெக்டாக அளந்துருக்கேனா? ஸோ இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு திலகம் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ போட்டாச்சா? ஸோ இந்த மாதிரி கீழே வந்து இந்த இடத்துல இப்படி இருக்கணும். ஸோ அதே மாதிரி மேலேயும் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ போட்டாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சைடில் இங்கே இருக்குங்களா, 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு, 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். 1/2 இன்ச்சுனா இங்கே பாருங்கள், 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் 1/2 இன்ச்சு. 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். சரிங்களா? இங்கே பாருங்கள், சாரி, 1/2 இன்ச்சு ஒரு பாயிண்ட். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கிட்டையும் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு, 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைனலி நம்ம இந்த இடத்துல வந்து திலகம் வரைஞ்சிட்டோம். இந்த பக்கத்து வந்து பாயிண்ட் வந்து 1/2 இன்ச்சுன்னு சொல்லிட்டு நான் பாயிண்ட் வச்சேன் இல்லையா? ஸோ இடையில தம்பி வந்துட்டான், அதனால தான் அப்படியே போயிட்டேன். ஓகே, பார்ப்போம். 1/2 இன்ச், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 1/2 இன்ச், அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 1/2 இன்ச். அவ்வளோதான். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னு வந்து கவனிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இங்கே 1 இன்ச், சாரி, 1/2 இன்ச்சுக்கு நான் வந்து பாயிண்ட் வச்சுருக்கேன் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், லைட்டாக இப்படி பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ லைட்டாக இந்த மாதிரி வந்து பெண்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு கரெக்டாக பண்ண தெரில அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக கோடு கூட போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சு தான் இருக்கணும். சரிங்களா? 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு, அடுத்து வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு, அடுத்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு. அந்த மாதிரி வந்து 1/4 இன்ச்சுக்கு மட்டும் வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று, அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வரிசையாக வந்து ஸ்கேலப்பில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து வரையணும். ஸோ இது நீங்கள் ஸ்ட்ரேசிங் பேப்பராக தான் வரையணும்னு கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகும். இல்லைனா டைம் வந்து அதில் வரைஞ்சி அதிலிருந்து இதை ட்ரேசிங் பண்ணி ஸோ ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வரிசையாக அழகாக வரைஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கேல் கூட நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கேலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் வரைஞ்சிட்டோமா இல்லையா? அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுக்கும் இடையில இந்த இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி வரையணும்.
இது ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி வரையணும். இது ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி ஸ்கேலாக போடணும். அடுத்து ரெண்டுக்கும் இடையில ஸ்கேலாக போடணும். ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ரெண்டுக்கும் இடையில நீங்கள் ஸ்கேலாக போடுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுக்கும் இடையில வர மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில வர மாதிரி ஸ்கேலப், அடுத்து ரெண்டுக்கும் இடையில வர மாதிரி ஸ்கேலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் நீங்கள் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எப்போயுமே அது ஒன்று அப்போ தான் வந்து கரெக்டாக யூனியனாக வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? ஸோ எப்போயுமே ரெண்டுக்கும் இடையில வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு அப்புறமா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இங்கே ஆரம்பிக்கும் போது எப்படி வரையணும்? இது ரெண்டுக்கும் இடையில ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சிட்டு அப்புறமா தான் பேலன்ஸ் இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டுக்கும் இடையில ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சரியா? ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ரெண்டுக்கும் இடையில ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்கேலப் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இப்போ எதுக்காக இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா ஸோ ஸ்கேலப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒன்று முன்ன பின்னா இருக்காது, அழகாக போய் பெண்டாக இருக்கும். அதுக்காண்டி தான். சரிங்களா? ஓகேயா? ஸோ இந்த மாதிரி அழகாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கேலப் வந்து இங்கேயும் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே வந்து நமக்கு கொஞ்சோடு ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த கொஞ்சோட ஸ்பேஸில் அழகாக ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். எப்படின்னா இங்கேருந்து எடுத்து ஒரே ஒரு சுழி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி பெரிய சுழியாக போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கட்டும் வந்து ஒரு பெரிய சுழி. ஸோ கீழே இருக்கிற மாதிரியே தான், பட் வந்து இது கொஞ்சம் பெரிய சுழியாக போடணும். நான் இப்போ எப்படி போடுறேன்னு கவனிச்சிங்களா? ஸோ இந்த மாதிரி அதை விட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக போடணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து கர்வ் இருக்குது, அதனால நான் இந்த இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த கர்வ் ஒட்டி போகிற மாதிரி போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல அந்த மேலே இருக்கிற இடத்துல இருந்து ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு சுழி. அவ்வளோதான். ஒரே ஒரு சுழி போடுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த பக்கத்து பார்த்த மாதிரி ஒரே ஒரு சுழி. அவ்வளோதான். ஒரு நிமிஷம், இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த சுழி போட்டு இந்த இடத்துல லைட்டாக சரியாக பெண்ட் ஆகலை. அதனால் இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து எடுத்து இந்த இடத்துல ஒரு வளைச்சு, அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இந்த இடத்துல ஒரு வளைச்சு. அவ்வளோதான். ஸோ ரெண்டும் பார்க்குற மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க ரிமைனிங் இந்த பிளெயினாக இருக்கக்கூடிய பிளேஸில் ஒரு கோடு மாதிரி மட்டும் இந்த பாருங்கள், இங்கே ஒரு கோடு, அப்புறம் இங்கே ஒரு கோடு, இந்த சைடில் ஒரு கோடு. ஸோ இந்த சைடில் இருக்கு இல்லையா, அந்த சைடில் ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா, ஸோ இந்த சைடில் ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு, மேலே ஒரு கோடு. ஸோ நம்ம ரிமைனிங் பிளேஸில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கோடு மட்டும் போட்டு வைக்கிறேன். இதை விட நான் எப்படி டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக வந்து சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ். ரெடியாக வெயிட் பண்ணுங்கள், நம்ம எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அண்ட் தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு எப்பயுமே பெல் பட்டனை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நான் அப்படியே டக்குன்னு நான் போடக்கூடிய ஒவ்வொரு டிசைனும் சுட உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அண்ட் தென் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரேசிங் மெத்தட் நம்ம நிறையா உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ரேசிங் மெத்தட்லாம் உங்களுக்கு நல்லா புரியுதாங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. பிகாஸ் நான் உங்களுக்காக தான் எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபீட்பேக் தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சரிங்களா? ஸோ எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ உங்களோட ஃபீட்பேக் பார்த்துட்டு சார் நம்ம பிள்ளைங்களாம் வந்து மெசேஜ் பண்ணிருச்சுங்க, ஓகே நம்ம அவங்களுக்காக இன்னொரு டிசைன் கொடுக்கணும். ஸோ நம்ம அப்படியே ரெகுலராக நம்ம அவங்களுக்காக பார்த்து நம்ம நெக்ஸ்ட் டிசைன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து நாளைக்கு இந்த ப்ளவுஸை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியான டைப்பில் டுட்டோரியல் வந்து கொடுக்குறேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, பாய். ஸோ நெக்ஸ்ட் நாளைக்கு சூப்பராக வந்து மீட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு நாளைக்கு ஈஸியான மெத்தடில் செம்மையாக சொல்லி கொடுக்க போகிறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.